அரங்கத்தில் இருக்கும் அனைவருக்கும் வணக்கங்கள். பொதுவாக முதல் படம் பண்ணும் பொழுது மாபெரும் பதட்டம் என்னவா இருக்கும்னா, முதல் நாள் கதாநாயகனை முடிவு பண்ணுறதுலேருந்தோ, கதாநாயகியை முடிவு பண்ணுறதுலேருந்தோ, காட்சியை முடிவு பண்ணுறதுலேருந்தோ, படப்பிடிப்பில் ஷார்ட்டை முடிவு பண்ணுறதுலேருந்தோ எல்லா நேரமும் ஒரு கேள்வி முன்னுக்கு வந்து நின்றுட்டே இருக்கும். இதை நம்ம டேரக்டர் பண்ணால் எப்படி பண்ணுவார், இதை நம்ம டேரக்டர் பண்ணால் எப்படி பண்ணுவாருங்கிற கேள்வி முதல் பட இயக்குனருக்கு தவிர்க்கவே முடியாது. மனசுக்குள்ளே தினம் கேட்டுக்கிட்டே இருக்கும் அந்த கேள்வி. எனக்கு திரு பார்த்திபனை பற்றி அந்த கேள்வி இருந்துச்சு, பார்த்திபனுக்கு திரு பாக்கியராஜை பற்றி இருந்திருக்கும், திரு பாக்கியராஜுக்கு பாரதி ராஜா அவர்களை பற்றி இருந்திருக்கும். அப்படி ராமகிருஷ்ணனுக்கும் இந்த படம் தொடங்கிய நாள்லேருந்தே இதை திரு சேரன் பண்ணிட்டு தான் எப்படி பண்ணியிருப்பார், இதை திரு சேரன் செஞ்சுருந்தா எப்படி செஞ்சுருப்பார் அப்படின்னு ஒரு கேள்வி கண்டிப்பாக இருந்துகிட்டே இருந்திருக்கும். சேரன் இந்த படத்தை எடுத்திருந்தாருன்னா மிஷ்கின் சொன்னது போல் இந்த பூங்கொடியை கலட்டியிருப்பார். நீங்களும் உங்கள் காதலும் அப்படின்னு சாப்பிட்டா தான் ஆரம்பிச்சிருப்பார். பார்க்குறவங்களாம் என்ன நினச்சிக்குவாங்கன்னா, அவர் ஆட்டோகிராஃப் மாதிரி இன்னொன்று ஆரம்பிச்சார் போல. அதில் அவர் காதலை சொன்னார், இதில் நம்ம காதலை சொல்கிறாரு. நீங்களும் உங்கள் காதலும் வச்சிருக்காரு பாருங்க. யாருமே நீங்களும் உங்கள் காதலும் அப்படின்னு படிக்கவே மாட்டாங்க, ஏன்னா கீழே சேரன் பேர் இருக்கிறதுனால. நீங்களும் உங்கள் காதலும் அப்படிதான் படிப்பாங்க. இது எங்க ராமகிருஷ்ணன் படம் ஆகுதுன்னா, மிஷ்கின் மன்னிக்கணும், போங்கடிக்கிற வார்த்தை சேரும் பொழுதுதான் ராமகிருஷ்ணன் படம் ஆகுது. இந்த படம் அது சரிதான், அப்படி இருக்கத்தானே வேணும். இயக்குனருக்கு எப்படி முதல் பட இயக்குனருக்கு எப்பொழுதும் தன் இயக்குனர் என்ன பண்ணுவார் என்ற கேள்வி இருந்து கொண்டே இருக்கிறதோ, அதை போல தன் இயக்குனரை வெல்வதற்கான முதல் வழி தன் இயக்குனரை போல செய்யாமல் இருப்பது. நீங்களும் உங்க காதல வச்சுட்டா முடிய சேரன் படமா இருக்கு, அப்புறம் ராமகிருஷ்ணன் படமா இருக்குது. அதனால ராமகிருஷ்ணன் பிரமாதமா இருக்கு, மிஷ்கின் எடுக்கட்டும், போங்கடா உங்க காதலுமே, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, சிறப்பா இருக்கு. அதனால அது ஒரு தன்மையை சொல்லணும்ல, நான் அப்படி யோசிச்சேன். தன்மையை சொல்ற வகையில் சிறப்பு தான். சமுத்திரக்கனி சொன்ன மாதிரி ராமகிருஷ்ணனுக்கும் சமுத்திரக்கனிக்கு 20 ஆண்டு கால நட்பு. அதுக்கு 5 வருஷம் முன்னாடி வந்தது சமுத்திரக்கனி இங்க. அதனால சமுத்திரக்கனி ரொம்ப அவசரமா எல்லாரையும் பொதுப்படையா அண்ணன் ஆரம்பிச்சிருவான். 20 ஆண்டு கால நட்பு. எனக்கு ராமகிருஷ்ணன் எனக்கு தெரிஞ்சு கடந்த 10 ஆண்டு காலமா தொடர்ந்து ஜிம்முக்கு போற ஒரே ஒரு இயக்குனர் ராமகிருஷ்ணன் தான். என்ன பல நேரங்களில் ராத்திரி 12:30 மணிக்கு ஜிஆர்டியில் பார்க்கும்போது ஜிம்ல இருந்து வரேன்றுவாரு. அந்த மாதிரி தன் உடம்ப ரொம்ப சிறப்பா நெடுக என்னாலும் அதுக்கு நம்ம கதாநாயகனா நடிக்கிறதுக்கு தயாரா இருந்தோம்னா, அந்த வாய்ப்பு நாளைக்கு வருமா நாளானைக்கு வருமானு தெரியாது. ஒரு நாள்ல உடம்பு ரெடி பண்ண முடியாதுன்னு நினைச்சுக்கிட்டு அதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கவர். வாழ்த்துக்கள். இந்த படம் சிறப்பா வந்துடும். திரு KR விஸ்வா அவர்கள் பேசும்போது சொன்னாங்க, எனக்கு இந்த மேடையில் இருக்க எல்லாரையும் பார்க்கும் பொழுது பொறாமையா இருக்கு, நடிச்ச இயக்குனர்கள் எல்லாம் பார்த்தா அப்படின்னு. விஸ்வா, நீங்க பரவாயில்ல, நீங்க ஹீரோவானவனை பார்த்து பொறாமப்பட்டுன்னு சொன்னீங்க. அரங்கத்தில் இருக்க எல்லோருக்கும் டேரக்டரை பார்த்தாலே பொறாமையா இருக்கும். காரணம், தமிழ்நாட்டில் எல்லோருடைய ஆசையும் டைரக்டர் ஆகுதான், ஹீரோவாவது கொஞ்சம் பேருக்கு தான். காரணம் என்னன்னா, தயாரிப்பாளர்கள் தொடங்கி தயாரிப்பாளர்களாக இருக்கட்டும், இசையமைப்பாளர்களாக இருக்கட்டும், நடன இயக்குநர்களாக இருக்கட்டும், மற்ற ரசிகனாக இருக்கட்டும், எல்லோருக்கும் ஆசை இயக்குனராக தான். காரணம், இவர்கள் எல்லாவற்றையும் டீல் பண்றாங்களே, யார் சொல்லியும் கேட்க மாட்டேங்கிறாங்களே. இந்த வேலையை நம்ம பார்த்துருவோமேங்கிற எண்ணம் எல்லோருடும் இருக்கிறது. ஒரு மகாராஜா ஒருத்தர் இருந்தாராம். தினசரி காலையில் உப்பரிகிற பால்கனி இந்த மாதிரி இவ்வளவு மறைச்சிருக்கும், இவ்வளவுதான் தெரியும். ராஜா வெளியே ஒரு பிரமாதமான கிரீடத்தோட எல்லாரையும் பதிவு கையாட்டிட்டு திருப்பி உள்ள போயிடுவார் அரண்மனைக்குள்ள. கீழே பார்த்துக்கிட்டு இருந்த ஒருத்தனுக்கு, என்னடா இந்த ராஜா பாரு தினம் வர்றான், சௌரியமா உப்பரிகள் நிற்கிறான், ஒரு பிரமாதமான கிரீடம் கையாட்டிட்டு போயிடறான், நம்ம கீழேயே நிற்கிறோங்க என்ன இருந்துச்சான். இந்த ராஜா எல்லாரையும் பரிபாலனம் பண்றவன்ல, அதனால தினசரி நின்று யோசிக்கிற ஒருத்தனுடைய மைண்ட் வாய்ஸ் ராஜாவுக்கு புரியுது. அந்த மூலையில ஒருத்தன் நிற்கிறான் பாரு, சிவப்பு துண்டு போட்டு. அவன் கடந்த ஓராண்டு காலமா இது என்ன பெரிய ராஜா, இந்த கிரீடத்தை நான் வச்சுக்க கூடாதுன்னு நினைக்கிறான், அவனை வர சொல்லுங்க உள்ளனாரான். அரண்மனைக்குள்ள அவனை கூட்டு போனாங்க. கூட்டு போய் உள்ள போகும்போது தான் பார்க்க, இப்பதான் ராஜா அவன் முழுக்க பார்க்குறான். முழுக்க பார்க்கும்போது தான் தெரியுது, ராஜா மடியில் ஒரு குரங்குட்டி வச்சு அமுக்கிக்கிட்டே உட்காந்துருக்காரு. என்ன ராஜா, இல்லை நீ இந்த கிரீடத்தை வைக்கணும்னு ஆசைப்பட்டல. ராஜா, உங்களுக்கு எப்படி? எனக்கு தெரியும்டா, கிரீடத்தை வைக்க நீ ஆசைப்பட்டீங்க, வா அப்படின்னாரான். அப்படின்ட்டு இந்த கிரீடத்தை தூக்கி அவன் தலையில வச்சாங்களா. கிரீடத்தை வச்ச மறுகணமே இந்த மடியில் இந்த குரங்கு கூட்டி அவன் மடிக்கு தாவிருச்சான். ராஜா, என்ன ராஜா குரங்குட்டி தாவிருச்சவன, இந்த குரங்கு இந்த கிரீடத்தை பறிக்க மேல எவ்விக்கிட்டே இருக்கு, அந்த குரங்குட்டியை முடிச்சு அமுக்கிக்கிட்டே இருக்க வேண்டிய இருக்கு. இல்லடா, பட்டயமே அதுதான், தலையில கிரீடம் வச்சா மடியில குரங்கு இருக்கும் அப்படின்னா. இதனால ராஜா பெரிய தொந்தரவா இருக்கு, கிரீடத்தை வச்சுட்டு நீ கடைசியில் குரங்கு வந்து மடியில வச்சுட்டீங்க அப்படின்னா இப்ப தெரியாதா கஷ்டப்படலாம். அந்த மாதிரி டைரக்டர் பூரா மடியில ஒரு குரங்கை வச்சுக்கிட்டே இருக்கான், அது கிரீடத்தை நோக்கி தவிக்கிட்டே இருக்கு. அது வந்தா தான் தெரியும். இதுக்கப்புறம் இங்க ராமகிருஷ்ணன் ஏன் ஒரு டைரக்டர் எல்லா வேலையும் செய்ய கிளம்புறானா, கதை, திரைக்கதை, வசனம், டைரக்ஷன், இசை, பாடல்கள். இதுல ராமகிருஷ்ணன் பாட்டு வேற பாடியிருக்காரு, சொன்னாரா? ஒரு பாட்டு வேற பாடியிருக்காரு அந்த படத்துல. ஆமா, அதுல பாட்டு வேற பாடிக்காரு. சிக்கன வேலையெல்லாம் ஏன் செய்யற ஒரு டைரக்டர் கிளம்பிடுறான்னா, இல்லாட்டினா ஒரு குரங்கு தவிக்கிட்டே இருக்கீங்க, இது அமுக்கணும்னா அந்த வேலையை நம்மளே செஞ்சிடணும். அதனால எல்லா வேலையும் செய்ய கிளம்பிடுறான். வேற வழி இல்லை. இங்க டைரக்டர் படம் முடிக்கிறதுக்குள்ள ப்ரொடக்ஷன் மேனேஜர் வேலையை செய்ய வேண்டியது இருக்கு. மிஷ்கின்லாம் போஸ்ட் ஓட்டுற வரையும் போயிட்டாரு.
இப்படி செய்யறதுனால தான் அதனுடைய பிரச்சனையே உங்களுக்கு தெரியவே மாட்டேங்குது எல்லோருக்கும். பாக்கியராஜ் சார் வந்து பாக்கியராஜ் சாருக்கு என்ன அவசியம் உட்கார்ந்து கதை எழுதி திரைக்கதை எழுதி வசனம் எழுதி டைரக்ட் பண்ணி அதுக்கப்புறம் நடிச்சுன்னு இல்லையா? இவ்வளவு ஒரு சிறந்த ஆள் வெறுமனை வந்து நடிக்க மட்டும் செஞ்சிருந்தா ஒரு 100 படம் நடிச்சிருக்கலாம். வெறுமனை டைரக்ட் மட்டும் பண்ணியிருந்தாருன்னா 200 படம் பண்ணிருக்கலாம். ஆனா அது எல்லா வேலையும் ஒருத்தரை செய்ய வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளாக்கி வச்சிருக்கோமே. இதுக்கெல்லாம் நடுவுல அந்த டைரக்டர் டைரக்ஷனையும் பண்ண வேண்டியிருக்கு. நடிக்கணும், பாட்டு எழுதணும், கதை எழுதணும், பாட்டு பாடணும், லொக்கேஷன் பார்க்கணும், அது கிடைக்காதுன்னு சொல்லுற மேனேஜர் போய் லொக்கேஷன் பேசணும், ப்ரொடியூசர் பணம் குறைச்சி பேசுங்க பாரு அதுக்கு பேரம் பேசணும். அதுக்கப்புறம் காலையில் போனதுக்கப்புறம் உள்ள வந்து எல்லாரும் வந்து செருவு போட்டு வராதிங்கம்மா, செருவு பூரா டேரக்டர் வெளியே எடுத்து வைக்கணும். இத்தனையும் பண்ணி அந்த இடத்துல நினைச்ச டைரக்ஷனையும் பண்ணிடணும். அந்த மாதிரி ராமகிருஷ்ணன் பரவாயில்ல. ராமகிருஷ்ணன் நமக்கு முன்னாடி இருக்க எல்லோரும் இப்படி தான் பண்ணியிருக்காங்க. அதனால அப்படியே தான் நீங்களும் பண்ணணும். இனிமேல் வரப்போற நாள் இதை விட மோசமா இருக்கு. அதனால நீங்க சினிமா நல்லா இருக்குமோ வந்துட்டு மகிழ்ச்சி அடைங்க. கண்ணன் சார் வந்து மிஷ்கின் போதுமான அளவு கண்ணன் சாரை சொல்லியிருந்தார் தயாரிப்பாளரை பற்றி. அதுதான் சரி. பெரிய தயாரிப்பாளர்கள், அனுபவம் உள்ளவர்கள் தொடர்ந்து சினிமாவுக்கு வரணும். நான் சத்யஜோதி ஃபிலிம்ஸ் தியாகராஜன் சார்ட்ட போய் பார்த்திபன் கதையை சொல்ல போகும்போது அவர் படம் எடுக்கிற நிப்பாட்டி வச்சிருந்தார். எனக்கு அவர் அசிஸ்டன்ட் டைரக்டர் அந்த காலத்தில் தெரியுங்கிறதுனால ஒரு நாள் பேசிக்கிட்டு இருக்கும்போது சொன்னேன், நீங்கள் படம் எடுக்கணும் சார் அப்படின்னு. அப்போ அவர் சொன்னார், நான் என்ன வச்சிருக்கேன்னு சொல்ல, பொதுவாக படம் எடுங்கன்னு சொன்னேன். அவர் சொன்னார், ரொம்ப மோசமாக இருக்கு பண்ணி சினிமானார். நான் சொன்னேன், இருக்கத்தானே செய்யும்னு. அது நீங்கள் பேசாதீங்க சார், நீங்கள் பேசக்கூடாது தானே. ஏன் அப்படி சொல்கிறேன்? ஆமாம் சார், உங்களுக்கு கார் ஓட்ட தெரியும், கார் ஓட்ட தெரிஞ்சால் பூரா ஓரமாக கொண்டு பார்க் பண்ணிட்டீங்க, அப்புறம் யாரோ ஓட்டினா ரோட்டில் ஆக்சிடென்ட் ஆகுது சொன்னீங்கன்னா உங்களுக்கு சொல்வதற்கான தகுதி கிடையாது சார்னு சொன்ன தேர சார். ஓகே, நான் படம் ஆரம்பிப்போம்னாரு. அப்படி ஆரம்பிச்ச படம் தான் பார்த்திபன். டைரக்ஷன் போல, மியூசிக் டைரக்ஷன் போல, நடிப்பு போல, தயாரிப்பும் ஒரு பெரிய கலை. அது திடீர்னு கையில் பணம் இருக்கிறதுனால வராது. எந்த இடத்துல இழுத்து பிடிக்கணும், லகான எந்த இடத்துல விடணும்னு தெரியணும். அப்போ தொடர்ச்சியாக படம் எடுத்த திரு KR கண்ணன் போல அனுபவசாலிகள் இங்கே ரொம்ப முக்கியம் இப்போ சினிமாவுக்கு. அதனால மீண்டும் வந்திருக்கிற திரு KR கண்ணன் அவர்கள் மீண்டு வரணும்னு வாழ்த்துறேன், நன்றி சொல்கிறேன். வெற்றி வரணும் வேண்டிக்கிறேன். வெற்றி பெற செய்ய வேண்டிய உங்களுக்கு கடமைன்னு சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம்.